வணக்கம், என் பெயர் டாக்டர் கார்த்திக் நடராஜன். முதுகு வலி உள்ள பேஷண்ட் நைட்டு பெட்டில் எப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஜென்ரலாக முதுகு வலி பேஷண்ட்டுக்கு பெட் மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபேர்ம் பெட் மேட்ரஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். படுத்திங்கன்னா உள்ளே சிங்க் ஆகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மீடியம் சைஸ் தலகாணி, ஒரு 3 to 4 inches இஸ் அ குட் ஹைட் ஃபார் அ தலகாணி. ஒன்று. நெக்ஸ்ட்டு, சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் பேக் பெயின் முதுகுலேருந்து காலுக்கு ரேடியேட் ஆகலாம், ஷியாட்டிக்கா அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த மாதிரி பேஷண்ட் பெட்டில் படுத்துக்கிட்டு முட்டி கீழே தலகாணி வச்சு முட்டி கொஞ்சம் மடக்கின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நரம்பில் உள்ள டென்ஷன் கம்மியாகும். ஸோ நேராக படுக்கிறீங்கன்னா முட்டி கீழே ஒரு தலகாணி, சைடில் படுக்கிறீங்கன்னா எந்த சைடு வலி இருக்கோ அந்த சைடு மேலே, அதாவது ஆப்போசிட் சைடு திரும்பி படுத்துக்கிட்டு இடுப்பை கொஞ்சம் மடித்து முட்டியை கொஞ்சம் மடித்து 2 முட்டிக்கும் நடுவில் ஒரு தலகாணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நேராக படுத்திங்கன்னா முட்டி கீழே ஒரு தலகாணி, சைடில் படுக்கிறீங்கன்னா பெயின்ஃபுல் சைடு அப்போ 2 முட்டிக்கும் நடுவில் ஒரு தலகாணி வச்சிங்கன்னா டென்ஷன் கம்மியாகும். பேக் பெயின் பேஷண்ட்ஸுக்கு இது நல்ல விளைவு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.